தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் ஏராளமான ஹிட் பாடல்களை பாடியவர் பாடகி கல்பனா. இவர் ஹைதராபாத்தின் நிஜாம்பேட்டையில் உள்ள வீட்டில் வசித்து வந்த நிலையில் அண்மையில் அவரது வீடு பூட்டியிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த குடியிருப்பு வாசிகள் வெளியூரில் இருந்த பாடகி கல்பனாவின் கணவருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று போலீசார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பாடகி கல்பனா சுயநினைவின்றி ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டார். இந்த செய்தி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்நிலையில் சிகிச்சையில் இருந்து குணமான பாடகி கல்பனா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் தான் இந்த வயதிலும் இசையின் மீதான தேடலில் கடுமையாக உழைத்து வருவதால் சில வருடங்களாக கடுமையான மன உளைச்சலில் இருந்ததாகவும் இன்சோம்னியா எனப்படும் தூக்கமின்மை நோயால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்காக மாத்திரை எடுத்தபோது டோஸ் அதிகமானதால் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு சுயநினைவின்றி கிடந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதல்ல இந்த வயசுல நான் PhD, LLB இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதும் ரொம்ப நான் இன்டென்சிவாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாகவே சரியான தூக்கம் எனக்கு இல்லை. அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். தான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு தனது கணவர்தான் காரணம் என்றும் அவர் வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான். என்னை காப்பாத்துறதுக்காக அவர் பட்ட கஷ்டம். ஏன்னா கரெக்டான டைம்ல, ஏன்னா அவர் வெளியூர்ல இருந்தாரப்போ என்னை காப்பாத்துறதுக்கு போலீஸோடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு மீடியா எல்லாரும் வந்து மெடிக்கல் ஆம்புலன்ஸ் எல்லாம் அவர் கோஆர்டினேட் பண்ணதுனால கரெக்டான டைம்ல வந்து அவங்க என்னை காப்பாத்தி என்னை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல என்னை அட்மிட் பண்ணாங்க. மேலும் தன்னை பற்றி வெளியாகும் எந்த வதந்தியையும் நம்ப வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது. கடவுளோட அருள்னால தி பெஸ்ட் திங் எனக்கு நடந்த ஒரு விஷயம், என் வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான அழகான ஒரு அருமையான ஒரு விஷயம், பிரசாத் பிரபாகர் எனக்கு கணவராக கிடைச்சது. அது மாத்திரம் இல்லாம இவ்வளோ ஒரு அழகான ரெஸ்பான்சிபிளான இவ்வளோ அன்பு இருக்கிற ஒரு குழந்தை தயா பிரசாத் என் மகளாக கிடைச்சது.